ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும், ஆனால் அது எந்த சபை என்று என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஒரு பெரிய கிறிஸ்தவ அமைப்பு, அதில் ஒரு போதகர் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக எக்ஸார்சிசம் என்று சொல்லுகிற பிசாசுகளை துரத்துறாங்க பாருங்க. அதில் இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஆள், ரொம்ப முக்கியமான ஆள். இது வரைக்கும் 1,68,000 பிசாசை துரத்திருக்காராம் எக்ஸார்சிசம் பண்ணி. அதுக்குன்னே ஜனங்கள் வருவாங்க, அங்கே பெரிய பெரிய கூட்டம் வந்து பிசாசு துரத்துறேன்னு சொல்லி அவர் மேடையில் பிசாசு துரத்தும் போது அவர்கள் அப்படியே மயக்கமாய் கீழே விழுறாங்க ஆட்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு அப்படி எழுந்து அப்படி நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறது எல்லாரும் பார்ப்பாங்க. கண்ணுக்கு தெரியும், பேய் தெரியும், பிசாசு தெரியும். அந்த வளாகத்திலே, அந்த ஊழிய அந்த ப்ரமிசஸில், அந்த வளாகத்தில் ஜனங்கள் போய் தங்குவாங்க. இந்த மாதிரி ஜெபத்துக்கு வந்தவங்க தங்கினால் இரவு நேரத்தில் அங்கே இயேசு நடப்பது தெரியும், பார்ப்பாங்க. கட்டடத்தின் மேலே இயேசு நின்று ஆசி வழங்கிட்டு மறைந்து போவதை பார்ப்பாங்க. திடீரென்று செட்டை எடுத்து தேவதூதர்கள் அந்த வளாகத்தில் உலாவுகிறதை பார்ப்பாங்க. சில இடத்துல பிசாசு அப்படியே பதுங்கி உள்ளே வருகிறதை பார்ப்பாங்க. இடம் என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, மேடையில் வச்சு பேய் விரட்டுறாரு, பேய் அந்த உடம்புக்குள்ளேருந்து வெளியே போகிறது, கண்ணுக்கு எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. பார்த்த உடனே நம்ம ஆட்களுக்கெல்லாம் சாமி வந்துடும், ஓன்னு சொல்லி கீழே விழுந்துடும். கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்கள், அந்த பிசாசு அங்கேருந்து பார்த்து அப்படியே மறைஞ்சு போகுதுன்னு. இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சோதித்து பார்த்த பொழுது அவர்கள் வைத்திருக்கிற அந்த கட்டடத்துக்கு கீழே ஒரு லேபரட்டரி மாதிரி ஒரு பெரிய இடம் வச்சுருக்கிறாங்க அண்டர் கிரவுண்டில், இந்த மேடைக்கு கீழே அண்டர் கிரவுண்டில். அதில் இந்த ஏஐ ப்ரொஜெக்ஷன் சொல்லுகிற அந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டங்களை உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆளை மேலே கொண்டு வந்து அவனை பரவசப்படுத்தி அவனிடத்தில் பிசாசு விரட்டுறேன்னு சொன்ன உடனே அவன் கீழே இருந்த ஒரு பிம்பத்தை வடிவமைத்து விட்டால் ஒரு ஆள் மாதிரியே அந்த கதிர்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து உருவாக்கும். பேய் மாதிரியே தெரியும் நமக்கு, அது போகும், நடக்கும். இதை பார்த்த உடனே ஜனங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாங்கள் உண்மையான ஒரு பேயை காண்பதை போல அவர் நம்பிடுவாங்க. இது நடக்குது, உண்மை. அது கண்டுபிடிச்சு போட்ட அந்த அவர்கள் வெளியிட்டிருக்கிற சில பதிவுகள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கு என்கிட்ட. அப்புறம் அந்த வளாகம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜீசஸ் நிற்பார். இது எல்லாமே ஏஐயில் உண்டாக்கப்பட்ட பிம்பங்கள். அதை மனிதர்கள் நடுவில் கலந்து விடுவது எப்படி இருக்கும் பாருங்க. குடும்பத்துக்குள்ளே கலந்து விடுவது, வீட்டுக்குள்ளே கலந்து விடுவது. இந்த கலாச்சாரம் இனி வருகிற வருஷத்தில் தீவிரமாகிவிடும்.